சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடுமையான நோய்வாய்ப்பட்டிருந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய் விசாரிப்பதற்காக வருகை தருகிறார்கள். அப்பொழுது நாம் எங்கே இந்த நோயில் மரணித்து விடுவோமோ என்று, யா ரசூலல்லாஹ், என்னுடைய பொருளாதாரங்களை எல்லாம் நான் தர்மம் செய்து விடுகிறேன் என்று கூறியபோது வேண்டாம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் ஒரு சரிபாதியை நான் தந்து விடுகிறேன், அதற்கும் வேண்டாம் என்று சொன்னார்கள். சுலுஸ், மூன்றில் ஒரு பாகம், அதுவே அதிகம்தான். ஆனால் மூன்றில் ஒரு பாகத்தை, மொத்த சொத்தில் மூன்றில் ஒரு பாகத்தை நீ கொடுத்து விடு என்கின்ற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஷ்வரா கொடுத்தார்கள். அவர்களுக்கு என்ன பயம் என்று சொன்னால், நாம் இந்த நோயிலே மரணித்து விடுவோம் என்று. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல்லக அன் துஹல்லஃப, நீ எங்களுக்கு பின்னாலும் வாழ்வாய், உன்னை கொண்டு ஒரு கூட்டத்தாரை அல்லாஹு தஆலா இழிவுபடுத்துவான், உன்னை கொண்டு ஒரு கூட்டத்தாரை கண்ணியப்படுத்துவான் என்று சோபனம் சொன்னார்கள். அதேபோல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போலவே கிட்டத்தட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வார்த்தைகளை சொன்னதற்கு பின்னால் 40 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். ஈராக்கை அவர்கள் ஆண்டார்கள். அங்கே சில பேர்களை இவர்கள் வழியாக அல்லாஹ் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தான், சில பேர்களை இழிவுபடுத்தினான். அதற்கு பின்னால் நோய்வாயிலிருந்து எழுந்ததற்கு பின்னால் 17 ஆண் குழந்தைகளும் 18 பெண் பிள்ளைகளும் அவர்களுக்கு பிறந்தார்கள் என்பதை வரலாற்றிலே பார்க்கிறோம். ஏறத்தாழ 40 ஆண்டு காலத்திற்கு மேலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வாழ்ந்து மறைந்தவர்கள். அப்படியானால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா மறைவான ஞானத்தை தந்திருக்கிறான் என்பதை நாம் காண முடிகிறது. அல்லாஹ் நாம் விளங்கி வழிபடுவதற்கு, விளங்கி நாம் செயல்படுவதற்கு நமக்கு தௌஃபீக் அருள் புரிவானாக.